Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு அப்பம் பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சக்கரவள்ளி கிழங்கு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டிட்டே கட் பண்ணி தண்ணில போட்டுருங்க. நான் சீக்கிரம் போட்டே கொஞ்சம் கருப்பா இருக்கு பாருங்க. அதனால தான் இத வந்துட்டு நம்ம தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸில ஆட் பண்ணிடுங்க இத. கொஞ்சம் நீங்க தண்ணி விட்டு அரைக்கணுங்க. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். இந்த மாதிரி பாருங்க நான் அரைச்சு வச்சிருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்கள். 1/2 கப் அளவு வெல்லம். அந்த அப்பம் செய்கிறதுக்கு இனிப்பு வந்து நம்ம வெல்லம் ஆட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் கரைஞ்சா போதும், நம்மளுக்கு அந்த பாகெல்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெல்லம்லாம் கரைஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போது. ஸோ இது கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பு மைதா சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 பீஸ் அளவு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இதெல்லாம் கலந்த பிறகு நம்ம வெல்லம்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக மைதா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அதை. இப்போ பாருங்கள் இது கலந்து விட்டாச்சு. வெல்லத்தை வந்து இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் எதாவது மண் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் அப்படியே ஃபில்டர் ஆகிடும் இல்லையா, அதுக்காக தான். எல்லாத்தையும் ஒரு கரண்டியில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே நல்லா ரெடியாகுது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுப்பில் எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த மாதிரி அந்த சின்ன கரண்டியில் அப்படியே ஊற்றி விடுங்க. பாருங்கள் நான் ஊற்றுறேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 2-3 போட்டு எடுங்க போதும். மொத்தமாக போட்டிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான். ஸோ இது அப்படியே கொஞ்சம் உப்பி வந்துடுச்சு, ப்ரௌன் ஆகிடுச்சு. எண்ணெய் வடிச்சிட்டு நல்லா எடுத்துருங்க அதை. இது வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு அப்போ ரெடி.